நாம் சாப்பிடும் உணவே விஷமாக மாறும் கலிகாலம் இது. அதிகப்படியான பூச்சிக்கொல்லிகள் மற்றும் உரங்கள் ஆகியவற்றை விவசாயத்தில் பயன்படுத்தி விளைவித்த தானியங்களை நாம் உட்கொள்வதால் புற்றுநோய் உட்பட அத்தனை நோய்களும் வயது வித்தியாசம் இல்லாமல் எல்லோருக்கும் வருகிற காலம் இது. கொஞ்சம் விழித்துக் கொண்ட சமூகம் இப்பொழுது இயற்கை விவசாயத்தை நோக்கி திரும்ப ஆரம்பித்திருக்கிறது. நகரத்தார்கள் சிவகோத்திரத்தைச் சேர்ந்தவர்கள். திருநீறு பூசுவது என்பது குலப்பழக்கம். திருநீறு தயாரிப்பதற்கென்றே பிரத்யேக வழிமுறைகளை சாஸ்திரங்கள் வகுத்திருக்கின்றன. அதன்படி தனது வீட்டுக்கு அருகிலுள்ள பூர்வீக இடத்தில் கிட்டத்தட்ட 45 பசுமாடுகளை வளர்த்து அதன் சாணத்தை கொண்டு திருநீறு தயாரித்து ஒரு தொழில் முனைவோராக மிக பெரும் வெற்றியை பெற்றிருக்கிறார்கள் சம்பத் செட்டியார், வள்ளியம்மை ஆச்சி ஆகியோர். இவர்களது சொந்த ஊர் சொக்கநாதபுரம். இளையாற்றங்குடி கிங்கிணி கூருடையார் பிரிவைச் சேர்ந்தவர்கள். இவர்களுக்கு 2 மகன்கள். மூத்தவர் நாராயணன் சித்திரை செல்வன். இவர் ஐடி துறையில் உயர் பதவி வகிக்கிறார். இளையவர் அடைக்கப்பன் சித்திரை ஆனந்தன், தமிழகத்தின் மிக பெரும் வழக்கறிஞர். ஒரே மகள் செல்வ கண்ணாத்தாள் உத்திராதேவி. மாப்பிள்ளை அம்மையப்பன். அழகான குடும்பம். சம்பத் செட்டியார் திருநீறு தயாரிப்பதை தெய்வீக தொண்டாக கருதுகிறார். இயற்கை மரபு சார்ந்த விவசாயத்தை நேசிப்பவர். அவரது மகன்களும் தந்தையின் வழியை பின்பற்றி சென்னை மேல்மருவத்தூரில் இருந்து 20 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள கிராமத்தில் 18 ஏக்கர் விவசாய நிலத்தை வாங்கி இயற்கை முறைப்படி விளைவித்து அதை பொன் விளையும் பூமியாக மாற்றி இருக்கிறார்கள். வாருங்கள், வித்தியாசமான நகர்த்தார் ஆளுமையை இந்த நேர்காணலில் கண்டு ரசிக்கலாம். செட்டிநாடு இணைய தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். தொடர்ச்சியாக நமது தொலைக்காட்சியில் மிக பெரும் நகரத்தார் ஆளுமையை தொடர்ந்து சந்தித்து வருகிறோம். இன்று நாம் ஒரு மிக வித்தியாசமான ஒரு ஆளுமையை சந்திக்க இருக்கிறோம். சம்பத் செட்டியார், வள்ளியம்மை ஆச்சி அவர்கள். இவர்கள் மிகவும் வித்தியாசமான ஒரு சமூக சேவையை தங்களுடைய தொழிலாக ஆக்கிக் கொண்டவர்கள். அண்ணன் அவர்களை சந்திப்போம். அண்ணா வணக்கம். 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 ஆனா நீங்க இப்ப நம்ம சமுதாயமே மொத்தமா அந்த ஆர்கானிக் ஃபுட்ஸ் இந்த மாதிரி விஷயங்களை நோக்கி போயிட்டு இருக்கும்போது நீங்க மாடுகளை நிறைய வளர்த்து மாட்டு பண்ணையை ஒண்ணு வச்சிருந்து அதன் மூலமா விபூதி மாதிரி விஷயங்களை தயாரிக்கிறீங்க நாங்க கேள்விப்பட்டோம். இது நீங்க எப்படி இதுக்கு வந்தீங்க அப்படிங்கிற பத்தி சொல்லுங்க. முதல்ல முக்கியமா எனக்கு திருநீர், நல்ல திருநீர் வேணுங்கிற நோக்கத்துல ஆரம்பிச்சதுதானே இது பண்ண. நீங்க தனிப்பட்ட முறையில பூசிக்கணுங்கிறதுக்காக? ஆமா, அதுக்காக நினைச்சு செய்யணும்னு நினைச்சேன். பட் அது இந்த மாட்டு, அதுக்காக மாடு வாங்கி செய்யும் போது மாட்டுல இன்ட்ரெஸ்ட்ல நாட்டு மாடா வாங்கி செய்யணுங்கிறதுக்காக நாட்டு மாடுகளே நிறைய வாங்கி அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கேன். எப்ப தொடங்குனீங்க? இது இப்போ 3 வருஷத்துக்கு மேல ஆச்சுண்ணே. 3 வருஷத்துக்கு. நீங்க இயல்புல வங்கியில வேலை பார்க்கக்கூடிய ஆக்ஷனர் அப்படின்னு நாங்க. ஆமாண்ணே. அதையும் பார்த்துக்கிட்டு இதுக்கு எப்படி நீங்க ஒரு இன்ட்ரெஸ்ட் உங்களுக்கு? இந்த இன்ட்ரெஸ்ட் எனக்கு ஆர்கானிக், நீங்க சொல்ற மாதிரி நம்மளுடைய பழைய மரபுகளை விட்டுறக்கூடாதுங்கிறதுக்காகவே ஆரம்பிச்சதுங்க. அந்த நோக்கத்துல தான் முதல்ல விபூதி மாறணுங்கிற போது இந்த இதெல்லாம் பண்ணினா தான் விபூதி, நம்ம நல்ல விபூதி தர முடியுங்கிறத யோசிச்சேன். அதுக்காக பண்ணேன். என்னுடைய பிள்ளைங்களும் 2 பேரும் எல்லாரும் நல்லா சப்போர்ட் பண்ணதுனால என்னால பேசிக்கா பண்ண முடியும். ஆட்சிட்ட ஒரு கேள்வி கேட்கணும். ஆட்சி, இப்ப நம்ம வங்கி தொழில் போனா மத்த தொழில் போனா அண்ணன் மாடு வளர்க்கணும்னு சொல்லும் போது நீங்க அதை எப்படி ரியாக்ட் பண்ணீங்க? மாடு பரம்பரையா நீங்க அதுக்கு மறுப்பு எதுவும் தெரிவிக்கல? நீங்க இல்ல தெரியல. சரி, நீங்க என்னென்ன மாதிரியான மாடுகள்லாம் வளர்க்குறீங்கன்னு சொல்லி இப்ப இது முதல்ல இப்ப நம்ம பாக்குறது காங்கேயம் மாடுண்ணே. சரி, காங்கேயம் இதுதான் முதல்ல காங்கேயம் இனம்ங்கிறது. இந்த தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் காங்கேயம் இனம் ரொம்ப பெரிய இனம்னு, ரொம்ப பெரிய இனம். தமிழ்நாடு அளவில் எடுத்துக்கிட்டோம்னா எத்தனை மாடுகள் இங்க இருக்கும்? காங்கேயத்தை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 20,000 மாட்டுக்கு மேல இருக்கும். காங்கேயத்தை பொறுத்த வரைக்கும் இருக்கும். ரெண்டாவது, திருநீருக்கு ரொம்ப முக்கியமான சாணம் இந்த காங்கேய சாணம் அதிகமா இருந்தா தான் திருநீர் நல்ல முறையில நல்ல திருநீர். நிறைய மாடுகளுடைய சாணங்களை கலெக்ட் பண்ணா கூட காங்கேயத்துடைய சாணம் அதிகமா இருந்தா தான் நல்லா இருக்கும். இப்ப என்கிட்ட இருக்கிற மாடுகள் அதிகமா இருக்கிறது காங்கேயம் தான். மத்த மாடெல்லாம் என்னுடைய இன்ட்ரெஸ்டுக்காக நான் வாங்கினது, அதையே நம்ம பயன்படுத்தி பண்ணிக்கிறோம். திருநீர் செய்முறையை பத்தி ஒரு சின்னதா ஒரு விளக்கம். சரிண்ணே. எப்படி இப்ப மாடுகள் வச்சுக்கினா எல்லா மாட்டுகளுடைய சாணத்தையும் பயன்படுத்துவீங்களா? இல்லண்ணே, பசுமாட்டு சாணத்தை மட்டும் எடுக்கிறது. சரி, அந்த சாணத்துல பசுமாட்டு சாணத்தை மட்டும். நீங்க அதுக்கு இலக்கணம் ஏதாவது இருக்கா? இந்த மாட்டு சாணத்தை தான் பயன்படுத்தணும்? நாட்டு பசுமாட்டு சாணத்தை மட்டும் பயன்படுத்துறது தான் திருநீருங்கிறது சாஸ்திரத்துல இருக்குண்ணே. அந்த மாதிரி இருக்கு சாஸ்திரத்துல. நாட்டு பசுமாட்டு சாணத்தை மட்டும் எடுத்து அதை காய வச்சு அதுல இருந்து பஸ்மம் பண்ணி எடுக்கிறது தான் திருநீருங்கிறது சாஸ்திரத்துல இருக்கு. சரி, இப்ப இதுக்கு நீங்க
நீங்க என்ன சொல்றது அந்த ஒரு வாசனை ஊட்டிகள் அந்த மாதிரியான சென்ட் மாதிரி விஷயங்களை பயன்படுத்துவீங்க? இல்ல, அது எதுவும் பயன்படுத்துறது இல்லைண்ணே. எனக்கு அதை பூசும்போது எனக்கு அந்த உணர்வு தரணும். அது எப்படி தரும்? அதாவது இந்த தூய்மையான திருநீருங்கிறது இதுதான். அந்த சாணத்துல எடுக்கிற திருநீர் தான் உண்மையான திருநீர். அது நீங்க பூசும் போதே அது உங்களுக்கு அதனுடைய உணர்வுகள் தெரியும். அதாவது ஸ்மெல்லு வரணுங்கிறது அவசியம் இல்லை, கலரா இருக்கணுங்கிறது அவசியம் இல்லை. இந்த திருநீர் உங்களுக்கு உள்ள பூசுனீங்கன்னா நெத்தியில அப்சர்வ் ஆயிடும். ஒரு 1 ஹவர்ல அப்சர்வ் ஆயிடும். உங்களுக்கு இருக்கக்கூடிய கெட்ட நீர்லாம் அந்த திருநீர் எடுத்துரும். அதுக்கு தான், அதனாலதான் இது உண்மையா இந்த தூய்மையான திருநீரா தயாரிக்கணுங்கிறதுக்காகத்தான். வேற எதையும் நம்ம சேர்த்தோம்னா அதுல இருக்க கெமிக்கல் இதை கெடுத்துருங்கிறதுக்காக நம்ம எதையும் சேர்க்கறது இல்லை. வேற எதுவும் ஸ்மெல்ல சேர்க்கறதா இருந்தா கெமிக்கல் சேர்த்து. அதே சமயம் ஆர்கானிக்காவும் ஸ்மெல் சேர்க்கலாம். ஆர்கானிக்கா ஸ்மெல் சேர்க்கணும்னா அது ரொம்ப ஜாஸ்தி காஸ்டாகவும் ரொம்ப ஜாஸ்தி லேபரும் பிடிக்கும். ரெண்டாவது சாஸ்திரத்துல சொல்லியிருக்கிறது தூய்மையான திருநீங்கிறது பசுமாட்டு திருநீர் மட்டும்தான் சொல்றாங்க. அது மட்டும்தான் திருநீர். இப்போ பசுமாடு அதிகபட்சமா காங்கேயம் இணை மாடு. ஆமாங்க. அதுல வரக்கூடிய சாணத்தை நீங்க கலெக்ட் பண்ணி அதை ஒரு பக்குவப்படுத்தி. ஆமாங்க. அதை நீங்க திருநீரா நீங்க தவிர இந்த காங்கேயம் மாடுங்கிறது எவ்வளவு பால் தரணும்? இது கிட்டத்தட்ட ஒரு நேரத்துக்கு 3 லிட்டர் கொடுக்கும்ல. 2 லிட்டர்ல 3 லிட்டர் இல்ல 2 லிட்டர்ல இருந்து 3 லிட்டர் கொடுக்கும் மொத்தத்துல. அதாவது சாயந்தரம் நாங்க கறக்க மாட்டோம். நாங்க பிரீடுக்காக அந்த பால் விட்டுவோம். கண்ணுக்குட்டிக்கு நீங்க சொல்ற மாதிரி கண்ணுக்குட்டி ஆரோக்கியம் சாயந்தரம் அதுக்காக ஆரோக்கியமான பிரீடுக்காக அதை கொடுத்துறோம். ஒரு நேரம் கறக்கிறதுக்கு 3 லிட்டர் தான் நம்ம கொடுக்குறோம். 3 லிட்டர் கொடுக்குறோம். வேற மற்ற இனங்களை எங்களுக்கு காமிக்கிறேன். உங்களுக்கு காமிக்கிறேன். ஆனா இந்த பிரீடு ஷாகிவால். இது பஞ்சாப் சேர்ந்த இதுன்னு நாட்டு மாடு. பஞ்சாப் சேர்ந்த நாட்டு மாடு. அதாவது இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டானே, நம்ம த்ரூ அவுட் இந்தியாவில் இருக்கிற எந்த மாநிலத்து மாடா இருந்தாலும் நாட்டு மாடு எல்லா இடத்துலையும் செட் ஆயிடும். நாட்டு மாடு மற்ற மாடு தான் செட் ஆகும். நாட்டு மாடுங்கிறது எந்த இடத்துலையும் செட் ஆகும். பஞ்சாப்ல இருந்தாலும் இங்கே நமக்கு செட் ஆயிரும் இந்த மாடு. இது பால் கொஞ்சம் கூட கொடுக்கும். இதுக்கு 4 லிட்டர் வரை கொடுக்கும்ண்ணே. அண்ணே இது நாகூரின்னு சொல்றதுண்ணே. நாகூரிங்கிறது ராஜஸ்தான்ல நாக்பூர் மாவட்டத்தில் உள்ள மாடு. இது இந்தியாவில் இருக்கிறதுலயே பழமையான மாடு. இதுதான் மொத்தமே ஒரு 500-600 மாட்டுக்குள்ளதான் மொத்தம் இந்தியாவிலே இது இருக்குது. இந்தியா முழுக்குமே 500 மாட்டுல இருந்து 1000 மாட்டுக்குள்ளதான் இருக்குது. இப்ப என்கிட்ட ஒரு 5 மாடு இருக்குன்னு. இதுதான் இல்ல, நான் வாங்கினது 2 மாடு தான். 3 பிரீடு இங்கே எடுத்ததுதான். 3 பிரீடு இங்கே எடுத்ததுதான். இது வெச்சூர்னு சொல்றதுண்ணே. வெச்சூருங்கிறது கேரளா பிரீடு. இந்த மாட்டுடைய உயரத்தை பாத்தீங்களா? இதுதான் மாட்டுடைய மொத்த உயரமே. மாட்டுடைய மொத்த உயரமே இவ்வளவுதான். இதுல வரக்கூடிய பால் 300 மில்லியில இருந்து 500 மில்லிக்கு உள்ளதான் இது பால் கொடுக்கும் மொத்தமே. ஆனா ஆஸ்மாவுடைய கியூரர். அந்த பால் சாப்பிட்டு ஆஸ்மா முழுமையா குணமாயிடும். ஆஸ்மா. அதனால இது ரேர் பிரீடு. பாலும் ரொம்ப ரேரா தான் கொடுக்கும். இது ரொம்ப ரேரா தான் பால் கொடுக்கும். வெச்சூர் பேண்ட் ஒரு 3-4 மாடு இருக்குங்க. தமிழ்நாட்டுல ரொம்ப வெச்சூர் கேரளாவில ரொம்ப ரேரா ஆயிடுச்சு. பேசிக் கேரளா பிரீடு இது. நாகூர் இங்க எடுத்த பிரீடு இது. அந்த மாடு நம்ம எடுத்துட்டு வந்தது அங்க ராஜஸ்தான்ல இருந்து எடுத்துட்டு வந்தது. இது இங்க எடுத்த பிரீடு, நாகூரி பிரீடு இது. காங்கேயத்தினுடைய வேகம் தெரிஞ்சுக்கீங்களே. இது காங்கேயம் பிரீடு, காளாங்கன்னு. இது ஒரு கண்ணு மட்டும். இது காங்கேயம் பிரீடுன்னு. இது காளாங்கன்னு. இந்த மாட்டினுடைய பெயர் ஓங்கோல். இந்த மாட்டினுடைய பெயர் ஓங்கோல்னே. இது ஆந்திரா பிரீடு. ஆந்திராவில இருந்து எடுத்துருந்த பிரீடு. இதனுடைய ஸ்பெஷாலிட்டி பாலும் கொடுக்கும், உழைக்கவும் செய்யும். 2க்கும் பயன்படுத்த முடியும். அதாவது பசுமாட்டையே உழுகிறதுக்கும் இதை எடுத்துக்கலாம். இது தஞ்சாவூர் குட்டை. குட்டை அந்த மாட்டு பேரே தஞ்சாவூர் குட்டைன்னு. குட்டைன்ற இந்த மாட்டுடைய அளவு இவ்வளவுதான். இதுக்கு மேல நீ ரொம்ப வளராது. பெரிய மாடு இவ்வளவுதான் வரும். இது இப்போ ஒரு பிரீடு போட்டிருக்க. அதாவது இது இப்ப கண்ணு போட்டதே இந்த மாடு. இது பால் இந்த 500-600 அவ்வளவுதான் கொடுக்கும். இந்த குட்டை மாடெல்லாம் பால் ரொம்ப கம்மி தானே கொடுக்கும். இது இது மெடிக்கேட்டட் மில்க் மெடிக்கேட்டடு. தற்பார்க்கர். இது ராஜஸ்தான் ஆரிஜின். இது நாங்கள் ராஜஸ்தான் அங்கங்கே அந்தந்த மேக்சிமம் அந்தந்த ஸ்டேட்லயே நாங்கள் ஆள் வச்சு வாங்கிட்டு வந்ததுங்க. டிரான்ஸ்போர்ட்டிங் தான் 1 வாரம் ஆகும். இப்போ அதாவது இந்த இனத்துக்கு இன்னொரு முக்கியத்துவம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த இனத்தை இப்போ நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் செட்டிநாடு பண்ணையில் எடுத்து வச்சு வளர்க்குறாங்க. இந்த பிரீடை பெருசாக்குறாங்க. ஏன்னா இது மில்ச்சியும் கூட. அதாவது பாலுக்கும் ஆகும், சாணத்துக்காகும், எல்லாத்துக்கும் ஆகுங்கிறதுனால இப்போ நம்ம கவர்மெண்ட்டே தற்பார்க்கர் எடுத்து வச்சு வளர்க்குறாங்க. இப்போ செட்டிநாடு பண்ணையில் இதை ரொம்ப டெவலப் பண்ணுறாங்க. இந்த பண்ணையை தற்பார்க்கர் டெவலப் பண்ணுறாங்க.
மலைநாடு கிடா. மலைநாடு கிடா. கேரளா நேட்டிவ் தான். கேரளா நேட்டிவ் தான். இது கிர்ரு. கிர்ரு பிரீடு. இது கிர்ரு குஜராத் பிரீடு. இது காஃப் தான் இருக்கு. மாடு அங்கே போய் இருக்கு, உரத்தி போயிடுச்சு. ஆனா இப்ப பொதுவா நிறைய நீங்க மாடுகளை வச்சு திருநீரை தயார் பண்றீங்க. ஆமாங்க. இதுக்கு பொதுவா நகரத்தார்கள் நீங்க இப்போ ஒரு மாடை புடிச்சு இழுத்து கட்டி நிறுத்துறதுங்கிறது உங்களால முடியுமா? முடியாது. அதுக்கு லேபர் வேணும் எனக்கு. அதாவது பழக்கப்பட்ட மாடுகள் நிறுத்த முடியும். சரி. ஆனாலும் ஒரு லேபர், அதுக்கு பழகின லேபர் இருந்தா தான் நம்ம பண்ணிக்க முடியும், பார்க்க முடியும். லேபர் எத்தனை பேர் வேலை பார்க்கறாங்க? ஆவரேஜா ஒரு 20 பேர் இருக்காங்க. உங்ககிட்ட 20 பேர் வேலை பார்க்கறாங்க. மொத்தம் எத்தனை மாடுகள் இருக்குங்க? இப்ப இதுவரை 44 மாடு, 45 மாடு இருக்கு. இங்க இருக்கிற 45 மாடு இருக்குண்ணா. சரி. இப்ப ஒண்ணு நீங்க சொல்ற மாதிரி வாங்க. இப்ப ஒண்ணு திருநீர். ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட் திருநீர். அதுதான் முக்கியமான விஷயம். இதுக்கு அடுத்து பால். ஆமா. இதுக்கு அடுத்து மாடுகள் உங்களுக்கு என்ன மாதிரியான வரும்? என்ன மாதிரினா, அதாவது சாணம் மிஞ்சிற சாணம், திருநீர் போக மிஞ்சிற சாணம் எருவுக்கு போகும். சரி. அது போக யூரின், கவு யூரின், அதாவது கௌமயம் இருக்கு இல்லையா, கோமயம் அக்ரிகல்ச்சர் பர்பஸ்லயும் மெடிக்கல் பர்பஸ்லயும் வாங்கிக்கிடுவாங்க. அது நான் சம்ப்ல கலெக்ட் பண்ணிருக்கேன். கோமயத்தை தனியா கலெக்ட் பண்றேன். சம்ப்ல கலெக்ட் பண்றேன். அது மாதிரி தான் என்னோட ப்ரொவிஷன். எப்படின்னா அதுலயும் பசுமாடுன்னு இருக்கா, காளமாடுன்னு இருக்கா? இல்ல, அது கோமயம் எல்லாமே சேர்ந்து. அதாவது என்ன, என்கிட்ட பசுமாடு தான் அதிகம், காளை மாடுங்கிறது கிடையாது. கண்ணுக்குட்டி தான் காளை மாடு. சரி சரி. காளை கண்ணு தான். காளை மாடா இருந்ததுன்னா நாங்க அந்த ஃபார்முக்கு அனுப்பிச்சிருவோம். அங்க கோமயம் எல்லாம் கலெக்ட் பண்ண மாட்டோம். சரி. இங்க கலெக்ட் பண்ற இடத்துல பசுமாட்டு கோமயம் மட்டும் தான் கலெக்ட் பண்ணுவோம். சரி. இப்ப கோமயங்கிறது இப்ப இருந்ததுன்னா எவ்வளவு நாள் அதை உடனே வாங்கிட்டு போயிருவாங்க? அதாவது கோமயத்தை பொறுத்த வரைக்கும், நாட்டு மாட்டு கோமயத்தை பொறுத்த வரைக்கும் எவ்வளவுக்கு எவ்வளவு அதிகமான நாள், அதிகமான லைஃப் இருக்கோ அவ்வளவுக்கு எவ்வளவு அதனுடைய வேகம் அதிகமா இருக்கும். இல்லன்னா இப்ப இந்த கோமயம் அப்படிங்கிறது மாட்டோட சிறுநீர். அதை கொஞ்ச நாள் ஆச்சுன்னா அதுல இருந்து ஒரு துர்நாற்றம் வர்றதுக்கும் அந்த மாதிரி. இந்த நாட்டு மாட்டு கோமயத்துல எந்த துர்நாற்றமும் வராது. நீங்க இப்ப நான் அந்த சம்ப்ல காமிக்கிறேன். 7000 லிட்டர் கலெக்ட் பண்ணி வச்சிருக்கேன். கிட்டத்தட்ட 2.5 வருஷமா கலெக்ட் பண்ணி வச்சிருக்கேன். இப்ப இந்த நீங்க நிக்கிறீல ஏதாவது ஸ்மெல் தெரியுதா உங்களுக்கு? ஏன்னா 2 வருஷமா இருக்காது. 2 வருஷமா அந்த சம்ப்ல நம்ம அந்த கோமயம் இருக்கு. 2 வருஷமா. இப்ப அக்ரிகல்ச்சர் பர்பஸ். இதே நார்த்ல என்ன பண்றாங்கன்னா மெடிக்கல் பர்பஸ்ல யூஸ் பண்றாங்க. சரி. பட் நம்ம அதை ரிஸ்க் எடுக்க வேணாங்கிறதுக்கா நம்ம அந்த இதுக்கு போகல. சரி சரி. நார்த்ல மெடிக்கல்லே பண்றாங்க, மெடிக்கல் பர்பஸே பண்றாங்க. சரி சரி. இப்ப அதை லிட்டர் என்ன விலைக்கு விக்கிறீங்க? லிட்டர் 50 ரூபா 100 ரூபா. அந்த டயத்தை பொறுத்து, அவங்க கேட்கிற குவான்டிட்டியை பொறுத்து. அது குவான்டிட்டி அதிகமா இருந்தா ரேட்டை குறைச்சிக்கும், குவான்டிட்டி கம்மியா இருந்தா ரேட்டை கூட்டிக்கும். சரி. உங்கள்கிட்ட நீங்க பசுமாட்டு பால் வியாபாரம் உண்டாங்க? ஒரு 10 லிட்டர் 15 லிட்டர் மட்டும். 10 லிட்டருக்கு மேல ரொம்ப கொடுக்கறது இல்லை. ஏன்னா அந்த அளவுக்கு மிச்சமெல்லாம் நம்ம பிரீடுக்கு அதிகமா கொடுத்துறோம். வீட்டுக்கும் 10 லிட்டர் கொடுக்கறதுன்னு தான் எடுத்துக்கிறோம். பெரிய பிசினஸ். வணிகம் அப்படின்னு பார்த்தா திருநீர் தான். திருநீர் உங்களுக்கு நீங்க ஒரு ஆத்ம திருப்திக்கு நீங்க செய்ய ஆரம்பிச்சு எல்லாருக்கும் அது கிடைக்கணும்னு நினைச்சும் போது இந்த கமர்ஷியல் இதா பண்ணுவோங்கிறதுக்காக பண்ண ஆரம்பிச்சு. இப்ப நீங்க எவ்வளவு திருநீர் ஒரு மாசத்துக்கு தயாரிக்க முடியுதுன்னா? மாசத்துல கிட்டத்தட்ட ஒரு 400 கிலோ தயார். 400 கிலோ வரைக்கும் நீங்க தயார் பண்ண முடியும். இதுக்கு நீங்க ஒரு 20 லேபர் வச்சு நீங்க மெயின்டைன் பண்ணணும். ஆமா. அந்த செக்ஷன் வேறயா? அந்த 20 பேர் அதுல எல்லாமே கலந்து எல்லாருக்கும், இங்க இருக்க எல்லா லேபருக்கும் எல்லாமே தெரியும். ஏன்னு கேட்டா இதுல என்னன்னா, இந்த திருநீர் தயார் பண்றது நம்ம ஆத்மார்த்தமா பண்றோம். சரி. இந்த திருநீருக்காக உருட்டும் போது இன்னொன்னு நான் கேட்கணும்னு நினைச்சேன். மிகப்பெரிய நிறுவனங்களுடைய திருநீரே அடல்ட்ரேட்டட், அதாவது கலப்படம் செய்யப்படும். என்ன மாதிரி அதுல கலப்படம் பண்றாங்கன்னு? அதுல கிரானைட் பவுடர் பண்ணி அதை சேர்த்து வெயிட்டுக்காக சேர்க்கிறாங்கன்னு. அதோட இந்த சென்ட்டை மிக்ஸ் பண்ண உடனே அதனுடைய இது தெரியாம போயிடும். ஆமா, கிரானைட் கல்லையே கிராவல் மாதிரி அதை பவுடர் நல்லா நைஸ் பண்ணி. இப்ப நம்ம நகரத்துல வழக்கம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு விபூதி எடுத்தோம்னா வாயில போட்டு தான் நம்ம பூசுறோம். அதனாலதான் இப்ப நம்ம அந்த மாதிரி நினைச்சதுனால நம்ம இதை தயார் பண்ணி நம்ம கொடுக்கணும்னு நம்ம விரும்பினது. இப்ப கிரானைட் கலக்குறாங்க, இது பண்ணி விற்கிறாங்க. இது உடல் நலத்துக்கு கேடு பண்ணக்கூடிய. கண்டிப்பா இவ்வளவு பெரிய நிறுவனங்கள் அதை எப்படி செய்யறாங்க? அவங்க செய்யறாங்க. இதை மீறி, மனசாட்சியை மீறி அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க அந்த மாதிரி பண்றாங்க. நம்ம கமர்ஷியலா நினைக்காததுனால நம்ம ஆத்மாத்மா செய்யணுங்கிறதுக்காக செய்யறோம். அவங்கள்ட்ட நான் 1 கிலோ விபூதி 100-150 ரூபாய் வாங்கிட முடியும். என்கிட்ட கிலோ 500 ரூபாய்க்கு குறைச்சு கொடுக்கும். ஏன்னு கேட்டா எனக்கு நான் லாபத்துக்கு கொடுக்கல. எனக்கு லேபரே அதாவது இப்ப அந்த இடத்துல சொல்ல வர்றேன். எங்க லேபரே அவங்க ஒரு அந்த திருநீருக்காக சாணம் உருட்டக்கூடிய நாள்கள்ல முடியும்னா தான் உருட்டுவாங்க. இல்லைன்னா அந்த லேபர் வர மாட்டாங்க, உருட்ட மாட்டாங்க. ஆமா, பெண்கள் எல்லாருமே பெண்கள் தான். ஒருத்தர் 2 பேர் தான் ஆண்கள். அவங்க ரெகுலரா மாசம் சில நாள் வர முடியாத சூழல் வந்துரும். அந்த மாதிரி சூழ்நிலையில
விபூதி வேலைக்கு திருநீர் வேலைக்கு எதுக்கும் வரமாட்டாங்க. ஆமா, அந்த அளவுக்கு ஆத்மார்த்தமா தான் நம்ம திருநீரை இங்க பண்றோம். முழுக்க முழுக்க ஒரு புனிதமா தான். ஆமா, அந்த மாதிரி தான் இங்க ஏன்னா நான் மட்டும் இல்ல, எங்க லேபரே அந்த மாதிரி நடந்துக்கிறாங்க. சரி, அவங்களே வந்து இது புனிதமான இதுங்கிறதுனால அந்த நேரத்துல வர்றது இல்ல பண்றது இல்ல. சரி, அவங்களே வந்து அவாய்ட் பண்ணிடுவாங்க. சரி, இப்ப வந்து இந்த விபூதி அப்படிங்கிறது திருநீருங்கிறது வந்து இப்போ முழுக்க நீங்க வந்து ஒரு ஆத்ம திருப்திக்காக பண்றீங்க. ஆமாண்ணே. இப்போ வந்து உங்களுடைய இந்த திருநீருடைய கஸ்டமர்ஸ் பெரிய ஆட்கள் யாராவது இருக்காங்களா? இருக்காங்கண்ணே, கோயம்புத்தூர்ல இருக்காங்க. மில் ஓனர்ஸ் 3-4 பேர் இருக்காங்க. அவங்க வந்து வாங்கி கோயில்களுக்கு ஸ்பான்சர் பண்றாங்க. கோயம்புத்தூர், திருப்பூர், பொள்ளாச்சியில இருக்கிறவங்க மேக்சிமம் அதிகமான இண்டஸ்ட்ரியலிஸ்ட் நம்ம விபூதியை வாங்கி கோயில்களுக்கு ஸ்பான்சர் பண்றாங்க, கொடுக்குறாங்க. இப்ப சமீபத்துல நம்ம திருச்செந்தூருக்கு ஒருத்தர் வாங்கி கொடுத்துருக்காங்க. கோயம்புத்தூர் இண்டஸ்ட்ரிக்காரர் 100 கிலோ வாங்கி திருச்செந்தூர் கொடுத்துருக்காங்க. திருநீர் வாங்கி கோயில்களுக்கு கொடுக்கறத கோயம்புத்தூர்ல இருக்கவங்க ரொம்ப ஆத்மாத்மாவும் ரொம்ப சென்டிமெண்டா ஃபீல் பண்றாங்க. அதனால ரொம்ப பிரயோஜனம் இருக்குன்னு ஃபீல் பண்றாங்க. அதனாலேயே அதிகமா கோயில்களுக்கு திருநீர் என்கிட்ட வாங்கி கொடுக்குறாங்க. நம்ம நகரத்தார்கள் அந்த மாதிரி கொஞ்சம் பண்ணினா ரொம்ப நல்லா இருக்கும். ஏன்னா நகரத்தார்கள் அது ரொம்ப அதிகமா செய்யல. நகரத்தார்கள் தான் அதிகமா செய்ய வேண்டியவங்க, செய்யக்கூடியவங்க. இப்ப நம்ம சோழபுரம் சுப்பியானி மட்டும் நம்ம குருபீடத்துக்கு ஆதீனத்துக்கு ஒரு கொஞ்சம் திருநீர் ஸ்பான்சரா வாங்கி கொடுத்துருக்காங்க. ஆன்மீக அனுபவம்னே நான் முதல்ல 2003, 2001, 2004 கிங்கிணிக்கூட சுந்தர விநாயகர், இளையாத்தக்குடி கிங்கிணிக்கூட சுந்தர விநாயகர் நகரத்தார் சங்கத்துக்கு ஆரம்ப கால பொருளாளர் நான் தானே. அப்போ நிறைய செயல்பட்டுருக்கேன். அந்த பீரியடில் கும்பாபிஷேகமும் நடந்திருக்கு. சுந்தர விநாயகர் கும்பாபிஷேகத்துக்கு திருப்பி பெரிய கோயில் இளையாத்தக்குடி கைலாசநாதர் நித்திய கல்யாணி தேவஸ்தானத்தில் 7 வருஷம் ட்ரஸ்டி, அப்பாயின்மெண்ட் ட்ரஸ்டியாக இப்போ சர்வீஸ் பண்ணியிருக்கேன். இங்கே எங்கள் ஊர் சொக்கநாதபுரத்துலேயே சிறுதேன்மொழியார் திருக்கண்டீஸ்வரர் கோயிலுக்கு 2004-06 ஆண்டூர் சூப்பரண்ட், அதாவது தேவஸ்தானத்திலிருந்து கௌரவ கண்காணிப்பாளர் இருந்த நகரத்தார் பிரதிநிதியாக இருந்தேன். அந்த நேரத்தில் இங்கே கும்பாபிஷேகம் நகரத்தாருடைய முழு ஒத்துழைப்போட இங்கே கும்பாபிஷேகம் நிறைவேற்றி எல்லாம் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் இந்த கோயிலை பொறுத்த வரைக்கும் இப்போ மறுபடியும் இப்போ இந்த போன வருஷம் கும்பாபிஷேகம் பெரிய அளவில் பண்ணியிருக்கேன். உங்களை தொடர்பு கொள்ளக்கூடிய கான்டாக்ட் நம்பர் சொல்லுங்களேன். 7338939369. இப்ப உங்களுக்கு வெளியில இருந்து இப்ப ஒரு வெளியூர்ல இருக்கவங்க திருநீர் வாங்கணும்னு நினைச்சா உங்களை தொடர்பு கொண்டா எப்படி நீங்க அதை வந்து நீங்க அனுப்புவீங்க? நாங்க வந்து கொரியர்ல அனுப்பிச்சு கொடுக்குறோம். 2 கிலோ 1 கிலோ 5 கிலோங்கிறது அவங்க தனிப்பட்ட பயன்பாட்டுக்கு தேவைக்கு நம்ம கொரியர்ல அனுப்பிச்சு கொடுக்குறோம். அது நீங்க அதுக்கு என்ன பில்லிங்கோ அதை வந்து அவங்க வங்கியில செலுத்திட்டாங்கன்னா நீங்க அனுப்பிச்சு கொடுக்குறோம். அது மாதிரி கஸ்டமர் என்கிட்ட கிட்டத்தட்ட 300 பேர் இருக்காங்க. தனிப்பட்ட கஸ்டமர்ஸ். அதாவது அதுவும் நான் சொல்றது அந்த ஏரியாவில் இருக்கிறவங்க அதிகமா வாங்குறாங்க. சரி, சென்னையில நிறைய வாங்குறாங்க. சென்னையில இருந்து இந்த கஸ்டமர்ஸ் வந்து 2 கிலோ 1 கிலோ கேட்டு வர்றவங்க கிட்டத்தட்ட 300 கஸ்டமர் என்கிட்ட இருக்காங்க. அவங்க வந்து அவங்க தேவைக்கு தனி தேவைக்கு அது மாதிரி வாங்கிக்கிறாங்க. சரி, எந்த ஒரு ஜீவனாக இருந்தாலும் அதுக்கு ஒரு ஆயுள் ஒரு ஸ்டேஜ் தாண்டி அதோட ஈல்டு பலன்கிறது குறைய ஆரம்பிக்கும். அப்ப வந்து இந்த மாடுகளை நீங்க என்ன செய்வீங்க? நாங்க எந்த விதத்துலயும் இந்த மாடு கழிக்கிறது இல்லைன்னு, வேற எதுவும் தப்பு பண்றது இல்ல. வேற மத்தவங்க மாதிரி மத்த மாடுகள் மாதிரி ஸ்லாட்டிங் கொடுக்கறது கிடையாது, வெளியே அனுப்புறது இல்ல. இது இருக்க வரைக்கும் எங்கிட்ட இருக்கட்டும்ன்றதுக்காக தான் பராமரிப்பு செலவு நாங்க விபூதியில தான். நாங்க வந்து மாட்டை வந்து ஆத்மாத்மா வளர்க்கணுங்கிற பர்பஸோட தான். நாட்டு மாடு வளர்க்கறதுங்கிறது பெரிய புண்ணியம், சென்டிமெண்டா இது ரொம்ப நல்லது. அதாவது வந்து அந்த மாட்டுக்கு எவ்வளவு வயதானா கூட நாங்க அப்படித்தான் வச்சிருக்கோம். அப்படிதான் வச்சிருக்கோம். அதுக்கு வேண்டிய வைத்தியம் பார்த்து நாங்க வச்சுக்கிறோம். வைத்தியம் பார்த்து நாங்க வச்சுக்கிறோம். இதுக்கு தனியா வெட்டினரி டாக்டர்ஸ் இருக்காங்க. நாங்க பெரும்பாலும் நாட்டு வைத்தியமும் பாத்துக்கிறோம், வெட்டினரி டாக்டர்ஸையும் கூப்பிட்டு பண்ணிக்கிறோம். சரி, இப்போ வந்து இப்போ நீங்க வந்து நமக்கு வந்து கணக்கு தெரியும், வங்கி தொழில் தெரியும், நீங்க வங்கியில இருக்கீங்க, எல்லாம் பண்றீங்க. ஓகே, இந்த 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 மாடு இது விலங்குன்னு சொல்ல முடியாது, தெய்வ விலங்கு சொல்ல முடியாது. இதை கூட பழகினதுக்கு பிறகு உங்களுடைய மனநிலை அல்லது அதுங்களை நீங்க புரிஞ்சுக்கிட்டு உங்களை அதுங்க புரிஞ்சுக்கிட்டது நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? நல்ல திருப்தியா இருக்குண்ணே. இது நம்ம மற்ற மனுஷங்கிட்ட பழகி பண்றதை விட மாடுகள்கிட்ட ரொம்ப அது ஆத்மாத்தமா நினைக்குது. அது வந்து நம்மள மட்டும் இல்ல, லேபர்களையும் அது வந்து எந்த அளவுக்கு அது அட்டாச்மெண்டா நினைக்குதுங்கிறது இங்க இருந்து பார்த்தா ஐடென்டிஃபை பண்ணிக்கும். ஐடென்டிஃபை பண்ணிக்கிறோம். யாரு என்னங்கிறதெல்லாம் ஐடென்டிஃபை பண்ணிக்கிறோம். வேற யாரு கூட அது போகாது. எங்க போனாலும் திருப்பி இங்க வர்றதுக்கு அது எங்க விட்டாலும் அது வந்துடும். அந்த மாதிரி சென்டிமெண்டா மாடை வளர்க்கறதுக்கு நம்மளால என்ன முடியுமோ அதை செய்ய. அந்த காலத்துல நகரத்தார் அதான் பண்ணிருக்காங்க. கோசால வச்சிருந்திருக்காங்க, எல்லாம் பண்ணிருக்காங்க. நகரத்தால் மாட்டுக்கு ஆத்மாத்தமா எல்லாம் பண்ணிருக்காங்க. அந்த அளவுக்கு செல்வாகவும் இருந்திருக்காங்க. பின்னாடி வந்த ஜெனரேஷன்ஸ் கொஞ்சம் அதை விடுபட்டும் போது நம்மளுடைய
பொசிஷனும் கொஞ்சம் குறைஞ்சிருந்திருக்கேன். இப்போ மறுபடியும் நம்ம செய்ய ஆரம்பிச்சு செஞ்சுட்டு இருக்கோம். அப்போ வந்து முடிந்தால் மாடு வளர்க்கறதுங்கிறது வந்து ஆமா, இல்லைன்னா ரொம்ப நல்ல விஷயம். அப்படி இல்லைன்னா அதுக்கு ஒத்துழைக்கிறதாவது, அதுக்கு உபயோகப்படுற மாதிரி ஏதாவது செய்யறதாவது ரொம்ப நல்லது. இப்போ வந்து இன்னும் ஒரு விஷயம் என்னன்னா, அந்த நாட்டு மாடுல வளர்க்கறதுல ஒரு கிட்டத்தட்ட நீங்க சொல்றதை பார்த்தா ஒரு மாட்டோட விலை இன்னைக்கு 1.5 லட்சம் ரூபாய்க்கு மேல வருது. அதை வளர்க்கறதுக்கு அதுக்கு உண்டான நமக்கு அதை மெயின்டைன் பண்றதுக்கு உண்டான பணம் ஓரளவுக்கு பண்ணிடுவோம், அதுல கிடைக்குமா இல்ல நம்ம தனிப்பட்ட முறையில் செய்ய வேண்டியது? அந்த அளவுக்கு பூரா கிடைக்கும்னு சொல்ல முடியாதுன்னு, இல்ல திருப்தி இருக்க அளவுக்கு நம்ம இன்னும் கொஞ்சம் நாள் ஆக ஆக அது டெவலப் ஆகிடும். அதாவது இந்த திருநீர் இன்னும் நிறைய போக ஆரம்பிச்சுன்னு சொன்னாங்க. இன்னொன்று உங்கள்கிட்ட இப்போ வந்து பெரிய நிறுவனங்கள் மாதிரி இதை ஒரு லார்ஜ் ஸ்கேல்ல உங்களால செய்ய முடியுமா? லார்ஜ் ஸ்கேல்ல செய்யணும்னா அந்த அளவுக்கு மாடுகள் நிறைய நம்ம வச்சுக்கணும். செய்யணும்னா செய்யலாம். அதாவது நம்ம செய்யணும், வாங்கறதுக்கு ஆள் இருக்குன்னா நம்ம செய்ய தயாரா இருக்கும். அந்த அளவுக்கு அந்த புரிஞ்சு எத்தனை டன் வேணாலும் எடுத்து கொடுக்க முடியும். அந்த அளவுக்கு மாடுகள் வேணும், சாணம் வேணும், அவ்வளவு. அது நம்ம பண்ணலாம். பண்றதுனால நமக்கு திருப்தி நிறைய இருக்கு, நிறைய அட்டாச்மெண்ட் நிறைய இருக்கு அதுல. அந்த மாதிரி சரி, உங்களுடைய அந்த இண்டஸ்ட்ரியில எப்படி இந்த சாணங்கள் உருட்டுறாங்க, அது எப்படி நீங்க ப்ரெஷர் பண்றீங்க? இந்த சாணத்தை ப்ரெஷர் பண்றதுல சாணம் உருட்டுறதை நான் காமிக்கிறேன். இது வந்து டெக்னிக் கிடையாதுங்க. டெக்னிக்கோ மெஷினரி மெக்கானிசமோ கிடையாது. நம்ம மனப்பூர்வமா செய்யறது தான் இருக்கு. சாணம் உருட்டுறது இப்ப நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இது வந்து எங்க ஸ்டோர் பண்றீங்க? ஸ்டோர் பண்றது இங்கே நம்ம எங்க இதுல பண்ணிக்கிறோம். அதை மேக்ஸிமம் அனுப்பிச்சுட்டே இருக்கிறோம். விபூதி பொறுத்து சாணம் வந்து எங்க வீட்லயே, நான் இருக்கிற வீட்லயே மேல ஸ்டோர் பண்றேன். மாடியில ஸ்டோர் பண்றேன். நான் இருக்கிற வீட்லயே மேல மாடியில ஸ்டோர் பண்றேன். நான் உங்களுக்கு அதை காமிக்கிறேன். சாணமும் காமிக்கிறேன், உருட்டுறதையும் காமிக்கிறேன் உங்களுக்கு.
செட்டிநாடு டிவி நேயர்களுக்கு வணக்கம். இப்போ நம்ம வந்து மேல்மருவத்தூர்லேருந்து ஒரு 20 கிலோமீட்டர் தள்ளி ஒரு ஃபார்மில் இருக்கிறோம். இது வந்து ஒரு விவசாய பண்ணைன்னே சொல்லலாம். இப்போ நம்ம சந்திக்கிறது ஒரு டிஃப்ரெண்ட்டான பர்சனாலிட்டிஸ், விவசாய நகரத்தாருன்னு சொல்லலாம். ஆனால் நீங்கள் அறிமுகப்படுத்திங்க. வணக்கம், நாராயணன். சொக்கநாதபுரம் சொந்த ஊர். இங்கே சென்னையில் ஒரு ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணிருக்கோம். இவங்க வந்து மாப்பிள்ளை. என் பேர் அம்மையப்பன், சொந்த ஊர் கீழச்செல்பட்டி. நான் ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இங்கே வந்து சென்னையில் செட்டில் ஆனதுக்கப்புறம் சாப்பாடு அப்படின்னு பார்த்தா நம்ம வாங்குறது எல்லாமே வந்து ஆல்மோஸ்ட் ஃபர்டிலைசர் யூஸ் பண்ண வெஜிடபிள்ஸ் அந்த மாதிரி தான் நமக்கு வந்து கிடைக்குது. ஸோ ஏதாவது கொஞ்சம் வித்தியாசமாக நாங்கள் சொக்கநாதபுரத்திலே வந்து நமக்கு சொந்தமாக இடம் இருக்குது. அங்கே கொஞ்சம் விவசாயம் பண்ணிகிட்டு இருந்தோம் முதல்ல. அதனால் இங்கேயும் ஏதாவது ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக, இது மேல்மருவத்தூர்லேருந்து ஒரு 20 கிலோமீட்டர் வரும். இங்கே ஒரு ஃபார்ம் ஒன்று வாங்கினோம். ஒரு 4 வருஷம் ஆச்சு. இங்கே இது ஒரு 18 ஏக்கர் அளவில் இதை பண்ணிகிட்ருக்கோம். இதில் பார்த்திங்கன்னா முதல்ல வீட்டுக்கு தேவையான வெஜிடபிள்ஸ் அண்டு நெல் பண்ண ஆரம்பித்தோம். இது எல்லாமே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஆர்கானிக் மெத்தட், இல்லை இயற்கை சார்ந்த முறையில். ஆர்கானிக்குங்கிறத விட இயற்கை சார்ந்த முறையில் பண்ணிகிட்ருக்கோம். ஏன்னா ஆடு இருக்குது, நம்மள்ட்ட மாடும் கொஞ்சம் வச்சுருக்கோம். கோமயம், பஞ்சகவ்யம் அந்த மாதிரி சேர்த்து யூஸ் பண்ணிக்கிறோம். அண்டு கொஞ்சம் கோழி, கொஞ்சம் வாத்து, மொத்தமாகவே வந்து இயற்கை சார்ந்த முறையில் மட்டும் விவசாயம் பண்ணணும் அப்படிங்கிறது ஒரு ஆர்வம். அதுக்காக பண்ண ஆரம்பித்தது தான் இது. அதனால் இப்போ பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் இன் ஃபோர்ட்நைட்டில் ஒரு 15 நாளைக்கு ஒரு தடவை வந்து இங்கே வந்துட்டு நம்ம வீட்டுக்கு தேவையான விவசாய பொருட்கள் இதுகளை வந்து வீட்டுக்கு தேவையான பொருட்கள் இங்கேருந்து எடுத்துக்கிறோம். வெஜிடபிள்ஸாக இருக்கட்டும், இல்லை வந்து வேறு ஏதாவது கீரை அந்த மாதிரி விஷயங்களை. ஆனால் வேறு ரைட், ஓகே. இப்போ வந்து உங்களுக்கு வீட்டுக்கு தேவையான பொருட்கள்லாம் இங்கேருந்து எடுத்துக்கிறீங்க. இப்போ வந்து இதை வந்து நீங்கள் இன்னும் கமர்ஷியலாக நீங்கள் கொண்டு வரல. ரைட், கமர்ஷியலாக பண்ணுறோம். இந்த சென்ஸ் எப்படின்னா, முதல்ல வீட்டுக்கு தேவையானது ஃபஸ்ட் ப்ரியாரிட்டி வீட்டுக்கு. அதுக்கப்புறம் வந்து ஃபஸ்ட்டு சர்க்கிள் ஒரு 100 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. அது வந்து ஒரு வாட்ஸ்அப் குரூப்பில் இருக்கும். அவங்களுக்கு வந்து நமக்கு வீட்டுக்கு தேவையானது போக இது வந்து இவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பப்ளிஷ் பண்ணுவோம். அதில் யாரெல்லாம் இன்ட்ரெஸ்டடோ அதை பற்றி அருமை தெரிஞ்சவங்க ரொம்ப முக்கியமாக. ஏன்னா இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபர்டிலைசர் யூஸ் பண்ணி உங்களுக்கு கடையில் கிடைக்கிறதுல வந்து புழு இருக்காது, பூச்சி இருக்காது. நீங்கள் வந்து ஸ்டோர் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஆனால் இங்கேருந்து வரதில் வந்து உங்களுக்கு கொஞ்சம் புழு இருக்கும், பூச்சி இருக்கும், அந்த மெயின்டெனன்ஸ் எல்லாம் இருக்கும். அது இந்த புழு பூச்சி இதெல்லாம் சாப்பிட்டது போக நம்ம அதை எடுத்துக்கிற மாதிரியான ஒரு பகிர்ந்து உண்ணணும் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் தான். கண்டிப்பாக இயற்கை சார்ந்தது அப்படின்னு வரையிலேயே பகிர்ந்து உண்ணுதல்ங்கிறது பை டிஃபால்ட்டாக வந்துடணும் அதில். சரி, இப்போ வந்து இயற்கை சார்ந்து விளைவிக்கக்கூடிய இந்த ஆர்கானிக்ஸ் மாதிரியான இந்த என்ன சொல்கிறது, இந்த காய்கறி, மற்றபடி உளுந்து அந்த மாதிரியான விஷயங்களை ரொம்ப நாள் ஸ்டோர் பண்ணி வைக்க முடியாதா? இல்லை, அப்படி சொல்ல முடியாது. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டைம் நாங்கள் உளுந்து எடுத்தோம். கிட்டத்தட்ட 6 மாதம் வரைக்கும் நாங்கள் அதை யூஸ் பண்ணோம் வீட்டில் வச்சு. கொஞ்சம் நீங்கள் வந்து அதை காய போட்டு அதை பக்குவமாக வச்சுக்கணும், வேறு ஒன்றும் இல்லை. மாதம் ஒரு தடவை காய போட்டு, நம்ம பழைய காலத்து முறை தான், வேறு ஒன்றும் இல்லை. நம்ம பழைய காலத்தில் வீட்டிலலாம் காய போட்டு வைக்கிற மாதிரி நீங்கள் வந்து காய போட்டு எடுத்து வச்சுக்கணும். இப்போ அரிசி நாங்கள் வந்து இங்கேருந்து தான் நாங்கள் எடுத்து யூஸ் பண்ணிருக்கோம் வீட்டில். அது எல்லாமே டிஃபால்ட்டாக நல்லாயிருக்கும், எந்த பிரச்சனையும் கிடையாது. கொஞ்சம் அந்த இப்போ காய்கறி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காய்கறி ஒரு 2 நாள் 3 நாள் தான் வச்சுக்கலாம். நீங்கள் அதுக்கு மேலே அதை வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு நீங்கள் அதை பதப்படுத்தி செய்கிறதுங்கிறது சரியாக வராது இதில். சரி, இப்போ தங்களுடைய தேவைக்காக தற்சார்பு, இதை வந்து நம்ம வீட்டுக்கு உண்டான விஷயத்தை இங்கேருந்து எடுத்துக்கிறவங்க சொல்லி ஆரம்பிச்சிருக்காங்க. இதே விஷயத்தை வந்து நம்முடைய நகரத்தார் இளைஞர்களோ தொழில் முனைவோர்கள் வந்து இதை வந்து ஒரு கமர்ஷியலாக செய்ய முடியுமா? அதுக்கு நீங்கள் என்ன அட்வைஸ் பண்ணுவீங்க? இல்லை, கண்டிப்பாக பண்ணலாம். ஏன்னா இப்போ நாங்கள் ரொம்ப லேட்டாக தான் ஆரம்பித்தோம் தான் நான் சொல்லுவேன். கண்டிப்பாக வந்து நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் இதிலே பண்ணணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக பண்ணலாம். ஒன்று ஃபஸ்ட்டு ஒரு 2 வருஷம் 3 வருஷத்துக்கு ஸ்ட்ரகிள் இருக்கும். நீங்கள் வந்து ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த என்ன மாதிரியான ஸ்ட்ரகிளாக இருக்கும்? ஃபினான்ஷியல் ஸ்ட்ரக்சர் செய்யலையா? இல்லை, ஆமாம், ஃபினான்ஷியலாக உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஒரு 3-4 வருஷத்துக்கு நீங்கள் இன்வெஸ்ட் தான் பண்ண முடியும். பெருசாக நீங்கள் உடனே அதுலேருந்து எதையும் எடுக்க முடியாது. வீட்டுக்கு தேவையானதை எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் உள்ளதுக்கு கொஞ்சம் 4 வருஷம் 5 வருஷம் ஆகும். ஏன்னா முதல்ல அந்த லேண்ட் வந்து உங்களுக்கு மோஸ்ட்லி ஃபர்டிலைசர் யூஸ் பண்ண லேண்டாக தான் இருக்கும். அதை கன்வெர்ட் பண்ணுறதுக்கே 2-3 வருஷம் ஆகிடும் உங்களுக்கு. அதுக்கு ப்ராப்பரான மெத்தட்லாம் உங்களுக்கு தெரியுமா? கொஞ்சம் அங்கங்கே வந்து இயற்கை சார்ந்த குழுக்களில் இருக்கும், இல்லை வந்து ஏதாவது ட்ரைனிங் அட்டன் பண்ணியிருக்கோம். கேவிகே அந்த மாதிரி குரூப்ஸில் இருக்கும். அவங்களும் ட்ரைனிங்லாம் நிறைய கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் அங்கங்கே இன்ஃபர்மேஷன்ஸ் எடுத்துக்கிறோம். நம்ம இன்ட்ரெஸ்ட் தான் பேசிக்காக, நம்ம இன்ட்ரெஸ்ட் ஓவரால். ஒரு ஃபெர்டிலைசர்ஸும் இதெல்லாம் யூஸ் பண்ண ஒரு நிலத்தை வந்து நம்ம எப்போ வந்து ஒரு நல்ல நிலமாக அதை மாற்ற முடியும்? எத்தனை நாட்கள் எடுத்துக்கும்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு மினிமம் 2 வருஷத்துலேருந்து 3 வருஷம் ஆகும். ஃபர்டிலைசர்லேருந்து ஃபுல்லாக நம்ம விடுபட்டு வெளியில் வர்றதுக்கு, ஒரு லேண்டை கன்வெர்ட் பண்ணுறதுக்கு 2 வருஷத்துலேருந்து 3 வருஷம் கண்டிப்பாக ஆகிடும். நமக்கு ஒரு 3 இதுவாவது நமக்கு வந்து மாற்றி பண்ணணும். அதே மாதிரி நீங்கள் பண்ணுறப்போ உங்களுக்கு கொஞ்சம் ஆடு மாடு அதெல்லாம் கூட இருந்ததுன்னா இன்னும் கொஞ்சம் சப்போர்ட்டிவாக இருக்கும். ஒரு ஏக்கர் இருக்குது அப்படின்னா குறைஞ்சது ஒரு 2 மாடோ 1 மாடோ இருந்ததுன்னா, நாட்டு மாடுங்கிறது இங்கே நாட்டு மாடு. இங்கே எல்லாமே வந்து
நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், இங்கே இருக்கிறது எல்லாமே வந்து நம்ம நாட்டு இனங்கள் மட்டும்தான் இருக்கும். ஆடாக இருக்கட்டும், மாடாக இருக்கட்டும், இல்லை கோழியாக இருக்கட்டும், இல்லை வந்து நாயாக இருக்கட்டும், எல்லாமே வந்து முழுக்க நாட்டு இனங்கள் மட்டும்தான் இங்கே வந்து பண்ணிகிட்ருக்கோம் வழக்கு. இந்த கலப்பினங்கிறது இருக்காது. கலப்பினங்கிறது இருக்காது. நீங்கள் அதை யூஸ் பண்ணுறதுக்கு பண்ணாமல் இருக்கிறது ஒன்று தான். அதுக்கு ஃபர்டிலைசர் டேரெக்டாக யூஸ் பண்ணிட்டு போயிடலாம். இப்போ வந்து இந்த ஒற்றுமைங்கிறது நம்ம ஆட்கள்கிட்ட பார்க்குறது ரொம்ப சிரமம். இப்போ வந்து உங்களுடைய பிரதரின்லா நீங்கள் வந்து அந்த ரிலேஷன்ஷிப் பார்க்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தவிர வந்து இந்த மாதிரி ஒரு இண்டஸ்ட்ரியில் இறங்கினீங்கன்னா இப்போ வந்து நகரத்தார்களை பொறுத்தவரை இப்போ வந்து நீங்கள் வந்து வயலில் இறங்கி நீங்கள் வேலை பார்க்க முடியாது. அதை எப்படி நீங்கள் சமாளிக்கிறீங்க? இல்லை, அது கொஞ்சம் டைம் ஆகும். அதுக்குன்னு ஒரு ஆள் வச்சு நம்ம பார்க்கணும். சரி, இப்போ என்ன மாதிரியான ஆட்கள் நீங்கள் என்கேஜ் பண்ணிருக்கீங்க? இல்லை, அவங்க ஏற்கனவே அக்ரிகல்ச்சர் பார்த்த ஆளுங்களை வச்சு தான் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கணும். அது இல்லாமல் நம்ம புதுசாக ஒரு ஆள் வச்சு பார்க்குறோன்றது கஷ்டமான விஷயம். ஸோ இப்போ அதுக்கு ட்ரெயின்டான ஆட்களை வச்சு. ஆமாம், ஏன்னா நம்மளும் எக்ஸ்பீரியன்ஸ் வாங்கணும். கெயின் பண்ணிவிட்டு அவங்ககிட்ட கெயின் பண்ணிட்டு தான் நம்ம வந்து பண்ண முடியும். இல்லைனா பண்ண முடியும், கஷ்டமாக இருக்கும். சரி, அப்போ வெளியில் விவசாயம் தெரிந்தவங்களை வச்சு அதை வந்து மேனேஜ் பண்ணி நீங்கள் பார்க்கணும் இல்லையா? இது வந்து ஒரு 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 சாதாரணமான பயணமாக ஆரம்பித்தது ஒரு மிகப்பெரிய சாதனை பயணமாக முடியட்டும் என்கிற எங்களுடைய செட்டிநாடு டிவி சார்பாக வாழ்த்துக்கிறோம். அதன் பிறகு வந்து நாங்கள் ஒரு நேர்காணலில் வந்து இப்போ சம்பத் செட்டியார் உங்கள் அப்பாவை நாங்கள் வந்து சந்தித்து அந்த நேர்காணல் முடிச்சு தான் வர்றோம். இப்போ வந்து இந்த ஆர்வங்கிறது அவர்கிட்டேருந்து உங்களுக்கு வந்து வந்ததா, இல்லை உங்களுக்கு இயல்பில் வந்ததா? ஆப்வியஸாக எதாக இருந்தாலும் அவங்கள்ட்டேருந்து வர்றதுன்னு தான் சொல்லணும் நம்ம. அதனால் வந்து அவங்கள்ட்டேருந்து வந்ததுன்னு தான் சொல்லலாம். ஏன்னா நாங்கள் வந்து 20 வருஷம் முன்னாடியே வந்து வயலில் கூட்டு போய் கிணறு வெட்டுறப்போ கூட இருந்து, ஸோ எல்லாமே அங்கேருந்து ஆரம்பித்தது தான். அது இருந்த ஆர்வத்தை இப்போ நாங்கள் வெளியில் கொண்டு வர்றோம், அவ்வளோதான். அது இப்போ ஓரளவுக்கு ஃபினான்ஷியல் சுச்சுவேஷன்லாம் செட்டில் ஆனதுக்கப்புறம் ஓகே இதில் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணலாங்கிறதுனாலையும் ஸோ அந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கோம். அது ஒரு புதிய பயணத்தை தொடங்கி இருக்கக்கூடிய இவர்களை செட்டிநாடு இணைய தொலைக்காட்சியின் சார்பாக வாழ்த்துக்கிறோம். நன்றி, வணக்கம். நன்றி.